கர்த்தாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறீர். இந்த அகாப்பே சிட்டி சர்ச் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியை ஆண்டவரே நீர் இவ்வளவாய் நீர் ஆசிர்வதித்து ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டீச்சரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு அவர்கள் செய்யப்போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவரே இருக்கட்டும். நீர் ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த இந்த அருமையான ஒரு காரியத்தை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நினைத்து வந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கிறார்களே, உம்மை நேசிக்கிறார்களே, உமக்காக ஆண்டவரே நடனம் ஆடி உமக்காக ஆண்டவரே எல்லா ப்ரோக்ராமும் பண்ண ஆண்டவரே ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் செய்ய போகிற ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆசீர்வதியும். இதில் பிரயாசப்பட்ட ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆண்டவரே ஆயிரமாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இந்த ப்ரோக்ராம் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். A very good evening to everyone who is present here. On behalf of our Sunday school, I welcome you all in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். நம் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக பரிசுத்த தேவன் இந்த நாளில் தாமே துவக்கம் முதல் முடிவு வரையில் இந்த இடத்துல இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். First, it's a great honor to welcome our pastor, Reverend Julius Jacob. எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர் போதிச்சு கர்த்தருடைய வழியில் எங்களை நடத்தி இப்போ நாங்கள் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்கும்படியாக எங்களை அவர் நல்ல வழி நடத்தியிருக்காரு. அதற்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்ம சபையின் போதகர் ரெவரண்ட் ஜூலியஸ் ஜேக்கப் அவர்களை நான் வரவேற்கிறேன். அடுத்து ஆண்டி சிறுவர் ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்து சிறுவர் ஊழியத்தை எப்படி பண்ணணுன்ட்டு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாவற்றையும் குறித்து எங்களுக்கு போதிச்சு சிறுவர்களையும் எங்களையும் தேவனுக்குள்ளாக நடத்துகிற கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் அம்மா ரெவரண்ட் ஷீபா ஜூலியஸ் அவர்களையும் கரங்களை தட்டி நம்ம வெல்கம் பண்ணலாம். அடுத்து பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பி வச்சிருக்க பேரண்ட்ஸ், நீங்கள் பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பி வச்சிங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராக்டிஸ் டைமில் அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி எங்களுக்கும் நல்லா நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணீங்க. ஸோ அதற்காக உங்களை சண்டே ஸ்கூல் சார்பாக நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். பாலகன் வாயிலாக பெலனை உண்டாக்கின தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்னெல்லாம் இந்த ஆண்டில் அவங்க கற்றுக்கிட்டாங்களோ அது எல்லாம் வச்சு உங்கள் முன்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் ஃபவுண்டேஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரை குறித்து ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும் எல்லாவற்றுக்குரிய காரியத்தையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு சிலபஸ் ஆண்டி ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. அது நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னு இந்த நாள் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் எல்லாரையும். அண்ட் ஃபைனலி டீச்சர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். ரொம்ப அன்போட ரொம்ப டெடிக்கேஷனோட டீச்சர்ஸ் எல்லாமே வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஒன்ஸ் அகைன் ஐ வெல்கம் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அண்ணா. ஃபஸ்ட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக அக்கா சூப்பராக ஸ்பீச் கொடுத்துட்டு போனாங்க. அக்காவுக்கு ஒரு சத்தமாக ஒரு கை தட்டலாமா? அவ்வளோதானா? கேட்கவே இல்லை. சூப்பர், நைஸ். ஓகே, ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஒரு அருமையான ஒரு வெல்கம் டான்ஸ் பார்க்க போகிறோம். அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு அக்கா வருஷம் நமக்காக ஒரு சூப்பராக ஒரு வெல்கம் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாமா? ஓகே, நம்ம வெல்கம் டான்ஸ் பார்க்கலாம்.
உறவொன்று கண்டே உம் பாதம் வந்தே நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை அடக்கல பாறை நீரே செய்யா சோதனை நேரத்தில் தேற்றிடும் மன்னையாக வேதனை சூழும் போது ஆற்றிடும் தந்தையாக சோதனை நேரத்தில் தேற்றிடும் மன்னையாக வேதனை சூழும் போது ஆற்றிடும் தந்தையாக தீதனை அணுகாது காப்பவரே வாழ்வெல்லாமும் பாதம் சரணடைந்தே தீதனை அணுகாது காப்பவரே வாழ்வெல்லாமும் பாதம் சரணடைந்தே மகசனி சகம மகச மகசனி உறவொன்று கண்டே உம் பாதம் வந்தே நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை அடக்கல பாறை நீரே செய்யா வாடிடும் நேரத்திலே வசந்தமே நீர்தானையா வாழ்வென்னும் பாதையிலே துணைவனும் நீர்தானையா வாடிடும் நேரத்திலே வசந்தமே நீர்தானையா வாழ்வென்னும் பாதையிலே துணைவனும் நீர்தானையா வாழ்ந்திடும் நாளெல்லாம் உமக்காய் வாழ்வே இயேசுவே உம் புகழை எங்கும் சொல்வே வாழ்ந்திடும் நாளெல்லாம் உமக்காய் வாழ்வே இயேசுவே உம் புகழை எங்கும் சொல்வே ச நசனி பப்பா மக மகதனி சக்க மக சனி சகக்க கக்க தமம் மம் மக மபனி சனி மக சனி பனி ச தக்கத்தின்ன தாம் நப மபனி கிடதக்க தரிகிடதாம் நிசத்த சகக்க தமம் மம பப்ப நிசத்த சகக்க மப்ப பப்ப நிசத்த சனி மக நிசத்த உறவொன்று கண்டே உம் பாதம் வந்தே நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை அடக்கல பாறை நீரை செய்யா ஓகே எல்லாம் சூப்பரா ஆடினாங்களா அவங்க நல்லா கிளாப் பண்ணலாமா? சரி ஓகே. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம சண்டே கிளாஸ் பசங்களாம் சேர்ந்து ஒரு வர்ஷிப் பண்ண போறாங்க. Stop.
இயேசு எங்கட ராஜா கொண்டாடிடுவோம் ஆஜா நம் இயேசு ராஜனை கொண்டாடிடுவோம் பல்லே பல்லே ஷாவ ஷாவ 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 துக்கத்தை நீக்கிடுவார் வேதனை மாற்றிடுவார் பல்லே பல்லே ஷாவ ஷாவ பல்லே பல்லே ஷாவ ஷாவ ஆபத்தில் காட்டிடுவார் தோல்வியில் ஜெயம் தருவார் பல்லே பல்லே ஷாவ ஷாவ பல்லே பல்லே ஷாவ ஷாவ இயேசு எங்கள் ராஜா கொண்டாடிடுவோம் ஆஜா நம் இயேசு ராஜனை கொண்டாடிடுவோம். சரி அடுத்து நெக்ஸ்ட் என்ன குரூப் அடுத்தது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இறங்குறோம். ஸ்பெஷலாவா? ஸ்பெஷல் நீ எதிர்பார்க்கவே மாட்டே. அந்த பாட்டு நீ வாழ்க்கையில கேட்டிருக்க மாட்டே. பாட்டே கேட்டிருக்க மாட்டேனா? அந்த மாரி பாட்டு. ஆ யார் வராங்க தெரியுமா? சரி என்ன குரூப் வருது ஃபர்ஸ்ட்? இது வந்து ஒரு பிரதர் சிஸ்டருக்கு ஒரு காம்போ. ஓஹோ அது சரி. ஓகே இப்போ பிகினர் டான்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் குடும்பமா ஊழியம் பண்றாங்க. குடும்பமா சூப்பர். ஓகே அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க பிரைமரி. சரி பாட்டு என்ன பாட்டு? ராஜா வீட்டு பிள்ளை. ராஜா வீட்டு பிள்ளையா? நாங்கள் வேற என்னமோல கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு லிஸ்ட்ல வேற கொடுத்தாங்களே. இல்லையே, ராஜா வீட்டு பிள்ளை தான். இந்த கொக்கரக்கோ சேவல் அது ஸ்டார்டிங் வரும். கொக்கரக்கோ சேவல் தானே. இப்போ நீங்கள் எதுக்கு முடி வெட்டிருக்கீங்க எனக்கு இப்போ தான் புரியுது. ஓகே பசங்கள்லாம் செட் ஆகிட்டாங்க. நீங்களும் எல்லாம் அமைதியாக இருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். ஓகே கொக்கரக்கோ சேவல் இப்போ கூவுதே விடிய கால வெளிச்சம் வந்து சோகத்தெல்லாம் மறக்குதே லப்பு டப்பு ஹாட்டு இப்போ ரெக்க கட்டி பறக்குதே எல்லா உள்ளம் கொண்டவரு உள்ள இப்போ வந்தாரே அதுக்கு தடா காத்து இப்போ என் பக்கமா பார்த்து கொட்டு தடா மேகம் நான் நிக்கிறத பார்த்து திறக்கு தடா வாசல் நான் போற இடம் பார்த்து நான் முன்ன போல இல்ல இப்போ ராஜா வீட்டு பிள்ளை ஐத்தியமா அலைஞ்சேனே தெரிஞ்சேனே என்ன பக்குவமா தான் பக்கமா சேர்த்துக்கினாரே இப்போ குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்போ குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள நிரந்தர சந்தோஷத்தை சுதந்திரமா தந்தாரே ராஜா வீட்டு புள்ள. அலையிறியே ஏண்டா இந்த மோகம் அன்ப மட்டும் காட்ட சொல்லி வந்தா இந்த லோகம் அட அன்ப மட்டும் காட்டுங்கடா போவோம் பரலோகம் நடையா நடப்போமே தினம் 4 பேரை ஏசப்பாவை சொல்ல வைப்போமே தன தன்னானே தானனே தன தனநானே தானனே இப்போ குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்போ குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்போ குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்போ குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு புள்ள கொஞ்சம் உள்ள வந்து பாரு உன் ஆசை வரும் நல்ல சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம், சேர்ந்து துதி
துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம். சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். ஓ ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை பலிகளேற்றி ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை பலிகளேற்றி ஆராதிப்போம். கெத்தா வாழுவேன், பார்த்து நடப்பேன், முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல, வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல. கெத்தா வாழுவேன், பார்த்து நடப்பேன், முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல, வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சேர்ந்து ஊதுவாண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சேர்ந்து ஊதுவாண்டா டெவிலுக்கு சங்கு. எவல்ல பட்டாம்பூச்சி பறக்க, என் பாயிலோ எனக்காக திறக்க. ஓடி போய் பிடிக்க அவர் கால, என்ன தூக்குவாரு அவர் தோல் மேல. எவல்ல பட்டாம்பூச்சி பறக்க, என் பாயிலோ எனக்காக திறக்க. ஓடி போய் பிடிக்க அவர் கால, என்ன தூக்குவாரு அவர் தோல் மேல. ஆஹா என்ன ஒரு மனசு, ஆஹா என்ன ஒரு மனசு. அப்ப கெத்தா பாடு. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. காட்சி 1. மர்மமான பெட்டி. ஒரு நாள் சண்டே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய பெட்டியை பார்க்குறாங்க. அந்த பெட்டியை பெரிய பூட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க அதை சுற்றி நின்று அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு திறந்து பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. ஐயோ, இது என்ன பெட்டி இவ்வளோ பெருசா இருக்கு? நம்ம திறந்து பார்ப்போமா? இதில் பூட்டு போட்டிருக்கு, மேலே ஏதோ விரலோட பிக்சர் இருக்கு. ஒருவேளை இதை ப்ரெஸ் பண்ணா ஓப்பன் ஆகும் போல. டேய் பசங்களா, என்னடா பண்றீங்க? இந்த பெட்டியை திறக்கணும்னா 5 விரல் கொண்டு ஜெபிச்சா மட்டும்தான் 5 பூட்டுகளும் திறக்கும். ஐயோ, இவர் யாரு? வில்லன் மாதிரி இருக்காரு. நான் தான் பூட்டு காவல. என் உதவி இல்லாம இந்த பூட்டை திறக்கவே முடியாது, தெரியுமா? சாரி அங்கிள், எங்களுக்கு இந்த பெட்டியை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, முதலாவதா பூட்டை திறக்கிறதுக்கு யார் வரா? அங்கிள் அங்கிள், நான் வரேன். வா பாப்பா, இந்த படத்துல உன் கட்டை விரல வை. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுமே. வணக்கம்பா, என் பேர் சிங்சான். எனக்கு 5 வயசு ஆகுது. என்னை யார் கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டேன் சின்சான். பெட்டியை திறக்க ஹெல்ப் பண்றியா? நீங்க கேட்டு உதவி செய்யாம இருப்பேனா? இந்தாங்க பிடிங்க, இந்த லெட்டரை படிங்க, இதுல இருக்க மாதிரி செய்யுங்க, கூட்டு தானா ஓப்பன் ஆகும். வரட்டா? சொல்லு. இருங்க படிச்சு சொல்றேன். நம்ம ஃபேமிலிக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ப்ரேயர் பண்ண சொல்லி எழுதியிருக்கு. ஜெபிப்போமா? ஏசப்பா, எங்கள் ஃபேமிலியையும் ஃப்ரெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. ஆமேன். காட்சி 2. பசங்களா, 2வது பூட்டை திறக்க யார் வரீங்க? அங்கிள் நான் வரேன். இங்க
இங்கே வாங்க. இங்கே வந்து உங்கள் ஆள்காட்டி விரலை இந்த படத்தில் வைங்க. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுமே. சோபா இப்போ யாருப்பா கூப்பிட்டது? ஏய் ஷின்சான், எனக்கு இந்த 2வது பூட்டை திறக்க ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ்? அக்கா நீங்க தான் கூப்பிட்டீங்களாக்கா? சொல்லுங்கக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமாக்கா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க அந்த லெட்டரை பிடிங்க, அந்த லெட்டர் இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. வரட்டா? இருங்க படித்து சொல்கிறேன். இதில் பாஸ்டர்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்க சொல்லி எழுதியிருக்கு. சரி ஜெபிக்கலாமா? ஏசப்பா, எங்களை நல்ல வழியில் நடத்துகிற பாஸ்டர்ஸ் அப்புறம் டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க. ஆமீன். காட்சி 3. என்ன பசங்களா, 2 பூட்டையும் திறந்துட்டீங்களா? எப்படி நான் சொன்னபடியே திறக்குதா? நான் நல்லவனா இல்லை கெட்டவனா? அங்கிள் அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எங்க தலையே நீங்க தான். இல்ல நீங்க எங்க ஹீரோ. போதும் டேய், நிறுத்துங்கடா. நீங்கள் எனக்கு வச்ச ஐஸில் ஜலதோஷமே பிடிச்சிருச்சு போங்க. சரி ஓகே, 3வது பூட்டை திறக்க யார் வரீங்க? அங்கிள் அங்கிள், நான் வரேன். நீ தானே என்ன வில்லன்னு சொன்னேன். நான் வில்லன்லாம் என்னடா? டேய் நான் காமெடி தான்டா. சாரி அங்கிள், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி இங்கே வாடா சொல்லும். வந்து உன் நடுவரில் இந்த படத்தில் வை. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுமே. சோபா இப்போ யாருப்பா கூப்பிட்டது? ஷின்சான், எனக்கு 3வது பூட்டை திறக்க ஹெல்ப் பண்றியா? அக்கா நீங்க தான் கூப்பிட்டீங்களாக்கா? சொல்லுங்கக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமாக்கா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க அந்த லெட்டரை பிடிங்க, அந்த லெட்டர் இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. வரட்டா? இருங்க படிச்சு சொல்றேன். இதில் நாட்டு தலைவர்கள், காவலர்கள், டாக்டர்களுக்காக ஜெபிக்கணும்னு எழுதியிருக்கு. நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, எங்கள் நாட்டு தலைவர்கள், காவலர்கள், டாக்டர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அவங்க அனைவரும் நல்லா மக்களுக்கு சேவை செய்யட்டும். ஆமேன். காட்சி 4. என்ன பசங்களா, 3 பூட்டையும் திறந்துட்டீங்களா? வெரி குட். நீங்கள் கொஞ்சம் நல்ல பசங்க தான். ஆனால் நீங்கள் தான் என்னை வில்லன்னு சொல்லிட்டீங்க. பாரு, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. சரி, 4வது பூட்டை திறக்கிறதுக்கு யார் வரா? அங்கிள் நான் வரேன். சரி வா செல்லம், உன் மோதிர விரலை இந்த படத்தில் வை. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுமே. சோபா இப்போ யாருப்பா கூப்பிட்டது? சின்சான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த பூட்டை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணல, எனக்கும் இந்த 4வது பூட்டை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறியா? அக்கா நீங்க தான் கூப்பிட்டீங்களாக்கா? சொல்லுங்கக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமாக்கா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க அந்த லெட்டரை பிடிங்க, அந்த லெட்டர் இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. வரட்டா? இருங்க படித்து சொல்கிறேன். இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நோயாளிகளுக்காகவும் பலவீனமாக இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கணும்னு எழுதியிருக்கு. ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நோயாளிகளுக்காகவும் பலவீனமாக இருக்கிறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஆமேன். காட்சி 5. ஐயா ஜாலி 4 பூட்டு திறந்தாச்சு. இன்னும் 1 பூட்டு தான் இருக்கு. நான் தான் திறக்க போறேன். திறந்தா அதுல பொக்கிஷம் கிடைக்கும். என்ன பசங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? கடைசி பூட்டை திறந்தா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? சரி ஓகே,
கடைசி பூட்டை திறக்கிறதுக்கு யார் வரீங்க? அங்கிள் நான் வர்றேன். சரி வா, இந்த படத்துல உன் சுண்டு வரல வை. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுமே. சோபா இப்போ யாருப்பா கூப்பிட்டது? சின்சான், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் 4 பூட்டை திறக்க உதவி செஞ்ச. எனக்கு கூட இந்த 5வது பூட்டை திறக்க உதவி செய் சின்சான். அக்கா நீங்க தான் கூப்பிட்டீங்களாக்கா? சொல்லுங்கக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமாக்கா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க அந்த லெட்டரை பிடிங்க, அந்த லெட்டர் இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. வரட்டா? சொல்லு சொல்லு. இருங்க படிச்சு சொல்றேன். இந்த சுண்டு விரல் கடைசியா என்ன எழுதிருக்கு தெரியுமா? நமக்கு நாமே ஜெபிக்கணும்னு எழுதிருக்கு. நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நாங்க கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. ஆமென். காட்சி 6 பொக்கிஷம். பசங்களா வெரி குட். நீங்கள் கீழ்ப்படிந்து ஒன்றா சேர்ந்து இந்த பொக்கிஷத்தை கையினால் இல்லை 5 விரல் ஜெபம் கொண்டு திறந்துருக்கீங்க. சூப்பர் பசங்களா. தேங்க்யூ அங்கிள். நீங்களும் சின்சானும் எங்களுக்கு இந்த பெட்டியை திறக்க உதவி செய்தீங்க. நாங்கள் இந்த நிலையான பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டோம். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ சின்சான். We love you. Bye bye. இதுதான் உண்மையான பொக்கிஷம். தேவனுடைய அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு. ஒரு வழியாக குழந்தைங்க 5 பூட்டையும் திறந்து உள்ளே இருக்க பொக்கிஷத்தை எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு விரல் கொண்டும் ஜெபிச்சு பூட்டை திறந்தாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு 5 விரல் ஜெபத்தை மறுபடியும் சொல்லி தரட்டுமா? கட்டை விரல் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்காக ஜெபிக்கணும். ஆள்காட்டி விரல் நம்மளை நல்வழியில் நடத்துகிற பாஸ்டர், டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கணும். நடுவிரல் லீடர்ஸ், போலீஸ், டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கணும். மோதிர விரல் பலவீனமானவர்கள், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் சுண்டு விரல் நமக்கு நாமே ஜெபிக்கணும். இதுவே 5 விரல் ஜெபம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோல். என்ன கண்டாரு தெரிஞ்சு கொண்டாரு, நல்லா வாழ வச்சாரு, பெருக செஞ்சாரு. ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமலே மேல தூக்கி வச்சாரு. சிந்தாம சதராம சிங்காரத்தை தந்தாரு. ஏதோ மூலையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. ஏதோ மூலையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, சந்தோஷம் அவரை மட்டும் பிடிச்சுக்கோ. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். நிறைவேறும் காலம் வந்து விட்டது, நிச்சயம்
குனிந்து நின்றாலும் வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும் வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும் வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே இப்பதான் ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே இப்பதான் ஆரம்பமே எல்லாமே அற்புதமே முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும் இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும் முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும் இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும் காலை வந்ததால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுவே கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே இப்பதான் ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே இப்பதான் ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே வந்துட்டாரே எனக்குள்ள வந்துட்டாரே மாத்திட்டாரே என்ன ரொம்ப மாத்திட்டாரே வந்துட்டாரே எனக்குள்ள வந்துட்டாரே மாத்திட்டாரே என்ன ரொம்ப மாத்திட்டாரே செஞ்சிட்டாரே சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டாரே தூக்கிட்டாரே உயரத்துக்கே தூக்கிட்டாரே செஞ்சிட்டாரு சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டாரே தூக்கிட்டாரே உயரத்துக்கே தூக்கிட்டாரே நான் எனக்கு உசுர வாழ வரல அவருக்காக வாழ்கிறேன் ஏன் ஒட்ட உசுர அவருக்குள்ள ஒழிச்சு தாங்க வாழ்கிறேன் நான் எனக்கு உசுர வாழ வரல அவருக்காக வாழ்கிறேன் ஏன் ஒட்ட உசுர அவருக்குள்ள ஒழிச்சு தாங்க வாழ்கிறேன் வட்டாரு எனக்குள்ள வட்டாரு மாத்திட்டாரு என்ன ரொம்ப மாத்திட்டாரு வட்டாரு எனக்குள்ள வட்டாரு மாத்திட்டாரு அண்ணே நல்லா சத்தத்தை வைணே என்னண்ணே அட இந்த நல்லா வைணே அப்படி ஓடு இப்ப பாடனே உனக்குன்னு பந்திய ஒண்ணு ஆயத்தப்படுத்திட்டா சத்துரு முன்பாக தலைய உயர்த்துவார் உனக்குன்னு பந்திய ஒண்ணு ஆயத்தப்படுத்திட்டா சத்துரு முன்பாக தலைய உயர்த்துவார் ஆவியானவரோட இல்லை உனக்கு நான் ஏற்றி வருவதில்லை ஆவியானவரோட நில்லை கொஞ்சம் சீனி வேற லெவல் பாரு வந்துட்டார் என் வாழ்க்கையில தான் தூக்கிட்டார் ரொம்ப உயரத்துக்கு நான் வந்துட்டார் என் வாழ்க்கையில தான் தூக்கிட்டார் ரொம்ப உயரத்துக்கு நான் அற்புத அடையாளங்கள் நடக்க போகுது இது எல்லாம் ஒன்னால நிறைவேற போகுது அற்புத அடையாளங்கள் நடக்க போகுது இது எல்லாம் ஒன்னால நிறைவேற போகுது மறுபடி எழும்புவேன்னு சொல்லு உனக்கு கிருபை இறங்கி வரும் பாரு மறுபடி எழும்புவேன்னு சொல்லு உனக்கு பரலோகம் கூட நிற்கும் பாரு வந்துட்டார் என் வாழ்க்கையில தான் தூக்கிட்டார் ரொம்ப உயரத்துக்கு நான் வந்துட்டார் என் வாழ்க்கையில தான் தூக்கிட்டார் ரொம்ப உயரத்துக்கு நான் நெருப்பு பாதையை நீ தேர்ந்து எடுக்கணும் அந்த நெருப்பு பாதையில இயேசுவை பார்க்கணும் நெருப்பு பாதையை நீ தேர்ந்து எடுக்கணும் அந்த நெருப்பு பாதையில இயேசுவை பார்க்கணும் வைராகியமா நீ இல்லை கொஞ்சம் ராஜா சட்டத்தைய மாட்டே வைராகியமா நீ இல்லை கொஞ்சம் தேச சட்டத்தைய மாட்டே
பார்த்ததானோ வட்டாரு வட்டாரு எனக்குள்ள வட்டாரு மத்தாரு மத்தாரு என்ன மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தைய கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தைய கேட்டு நாங்க நடப்போம். பாவ இருள் இங்கு பயந்து போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே.
மகராசனா, கொடுத்து வச்ச மகராசனா. பாவி என்னையும் தலை நிமிந்து வாழ வைக்க தன்னையே தந்தவரே, அந்த சாவையும் ஜெயிச்சவரே. கொடுத்து வச்ச மகராசனா, கொடுத்து வச்ச மகராசனா. பாவி என்னையும் தலை நிமிந்து வாழ வைக்க தன்னையே தந்தவரே, அந்த சாவையும் ஜெயித்தவரே. என் இயேசு மாறிட்டாரே, அவர் போல தேவன் இல்லையே. தன்னானே தானானே, தனநானே தானானே. கிருபத்தந்து நடத்தினாரு, ராஜாவை போல உடுத்தினாரு. உயர்வு தந்து மகிழ்ந்தவர், என்ன தவிக்க விடாத நல்லவர். கிருபத்தந்து நடத்தினாரு, ராஜாவை போல உடுத்தினாரு. உயர்வு தந்து மகிழ்ந்தவர், என்ன தவிக்க விடாத நல்லவர். பாவி என்னையும் தலை நிமிந்து வாழ வைக்க தன்னையே தந்தவரே, அந்த சாவையும் ஜெயிச்சவரே. என் இயேசு மாறிடாரே, அவர் போல தேவன் இல்லையே. தன்னானே தானானே, தன்னை தனநானே தானானே. எங்களுக்கு எப்பொழுதும் செய்யாரு எந்த டைம்ல பிகினிங்க யாரு லாஸ்ட் மூமெண்ட்ல தூக்குறவர் யாரு ரெக்கை இல்லைனாலும் பறக்க செய்வது யாரு லாஸ்ட் மூமெண்ட்ல தூக்குறவர் யாரு ரெக்கை இல்லைனாலும் பறக்க செய்வது யாரு எசப்பா எசப்பா எல்லாம் பக்கம் எசப்பா கண்ணை மூடி தூங்கினாலும் கண்ணப்பிள்ளையும் எசப்பா 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 கண்ணை மூடி தூங்கினாலும் கண்ணப்பிள்ளையும் எசப்பா உள்ளியத்துல எசப்பா
one for the angels worship Him. Hallelujah. Almighty God, He's so mighty. Salvation comes to this holy side. Young King is born, Jesus the manger now. Earth King is born, Red Tiny born, Red King is born. வாழ்க சாந்த பிரபுவே, வாழ்க நீதி சூரியனே, மீட்பராக வந்தவர், ஒளி ஜீவன் தந்தவர். மணிமலை வெறுத்து, ஏழை கோலம் எடுத்து, சாவை வெல்ல பிறந்தி, மறு ஜென்மம் அளித்தீர். பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மண்ணில் சமாதானம் எங்கேனும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் மண்ணில் பிறந்தார். மண்ணில் சமாதானம் எங்கேனும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் மண்ணில் பிறந்தார். பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. Great boy child, Jesus Christ, was born on Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. Time ago in Bethlehem, the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, the King was born today. And man will live forevermore because of Christmas Day. Hallelujah, பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. Hallelujah, துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. வாசலை பிறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு. வாசலை பிறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு. இயேசு கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். ஆசீர்வாதமே, கனதேசான்னிகமே, ஆசீர்வாதமே, கனதேசானீகமே. ஒளிர் காசி மீததிலேச பிரகாச விஸ்வாச திருவசன, ஜய ஜய மாசுலா புத்திரன் மானிடனானார். ஜய ஜய மாசுலா புத்திரன் மானிடனானார். ஜய 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 மாசுலா புத்திரன் மானிடனானாரே. ஜய ஜய மாசுலா புத்திரன் மானிடனானார். ஜய ஜய ஆதிநரர் செய்த திடரவே அருளானந்தமாய் அடிய சொந்தமாய் சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். வறுமை கோலம் எடுத்தவதரித்தார், புதுமை பாலன் திருமணவேலன்
பாடிடுவோம். மானாபிமானுக்கு வானனுக்கு மங்களம், மலர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், மலர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணான தேவனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணான தேவனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி ஸ்ரீஏகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி ஸ்ரீஏகநாதனுக்கு சுபமங்கலம். ஆரிவராரோ இந்த அவனியர் மாடிடமே, ஆரிவராரோ இந்த அவனியர் மாடிடமே. ஆனடை துடிவிடை மோனமயுடிக்கையில் வற்புத பாடகராய், ஆனடை துடிவிடை மோனமயுடிக்கையில் வற்புத பாடகராய். பாருருவாகு முன்னே இருந்த பரம்பொரு தானிவரோ, பாருருவாகு முன்னே இருந்த பரம்பொரு தானிவரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவரும் சிறுசித்தமாவரோ. சீருடன் புரிவானவை பொருள் யாவரும் சிறுசித்தமாவரோ. மேசியா இவர்தானோ நம்மை நேசிடும் நரத்தோனோ, மேசியா இவர்தானோ நம்மை நேசிடும் நரத்தோனோ. ஆசைய மனிதருக்காய் மறித்திடும் ஆதி அன்புள்ள மனசானோ, ஆசைய மனிதருக்காய் மறித்திடும் ஆதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திட்ட ஆதி அன்புள்ள மனசானோ. உங்க நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏன் நோசில் இருக்குதே. உம்ம நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. வீதியோரம் கண்ட பூவை கேள்வி ஒண்ணு கேட்டேன், ஆனந்தமா மலர்ந்து சிரிக்கிறியே. பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்டேன், ஆனந்தமா எப்போதும் பறக்கிறியே. என்ன பார்த்துட்டு பாட்டொன்னு பாடுச்சு, அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு. அந்த பாட்டு கவலைய மறந்துட்டேன், இப்போ நானும் பாடுறேனே. புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது, மனசுங்க ரெக்க கட்டி பறக்குது. ஆனந்த தாமர பூக்குது, வர்ணிக்க முடியலையே. உங்க நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏன் நோசில் இருக்குது. உங்க நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே,
புது வாசல்கள் திறக்கிற நேரமே, இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே. புது வாசல்கள் திறக்கிற நேரமே, ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. 10, 11, 6, 5, 4, 3, 2, 1, 0. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கிரேட்டு, அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து புட்டா வாழ்க்கை பிரைட்டு. வந்தது கிரேஸ் ஆஸ்கிங் இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. என்னடா என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? நீ வேற ஏன்டா போகிற போக பார்த்தா சுகரு பிபி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துடும் போல. என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. போகிற போக பார்த்தா சுகரு பிபி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துடும் போல. இரு கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. வணக்கம் பசங்களா, நான் ரோபோட் 2.2 ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன். என்னோட மிஷன் ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது தான். என்னோட காலத்தில் பெரிய இன்வென்ஷன்ஸ், கிங்ஸ், பேட்டில்ஸ் எல்லாத்தையும் பற்றி படித்தேன். ஆனால் நான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி உலகத்தையே மாற செய்த மொமெண்ட் எதுன்னு பார்க்க போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? மேரி, பயப்படாத, நீ ரொம்ப ஸ்பெஷல். கடவுள் உன்னை ஆசிர்வதிச்சிருக்காரு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வை. அவர் இந்த உலகத்துக்கு இரட்சகராக இருப்பார். ஆனா இது எப்படி நடக்கும்? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. மேரி, தேவனால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் உன் கூடவே இருப்பார். அந்த குழந்தை பரிசுத்தமா பிறக்கும். அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார். அப்படியே நடக்கட்டும். அடடா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஏஞ்சலே நேரா வந்து சொல்றாங்க. ஆனா இந்த சிம்பிள் அக்செப்டன்ஸ் தான் பெரிய டர்னிங் பாயிண்ட். டேட்டா கன்ஃபார்ம் பண்ணது. மிராக்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபெய்த்.
காலத்துல ராஜா ஆகஸ்டஸ் சென்சஸ் எடுக்க சொன்னாரு. அதுக்காக எல்லாரும் தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. ஜோசப் அண்ட் மேரி நஸ்ரத்துல இருந்து பெத்லகேம் நோக்கி பெரிய டிராவல் பண்ணாங்க. இது சின்ன டிஸ்டன்ஸ் இல்ல, கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். மேரிக்கு குழந்தை பிறக்கிற டைமா இருந்தாலும் அவங்களோட ஃபெய்த் தான் அவங்கள முன்னே கொண்டு போச்சு. பெத்லகேம் வந்ததும் பெரிய கிரௌட், எல்லா ஹோட்டல்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. ஜோசப் நிறைய இடங்களை கேட்டாரு, ஆனா ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு ஹோட்டல்காரர் மட்டும், சார் எல்லா ரூமும் ஆக்குப்பைடு, ஆனா பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, அங்க தங்கிக்கலான்னு உள்ள சேர்த்துக்கிட்டாரு. அனாலிசிஸ் கம்ப்ளீட். இதுதான் கிரேட்டஸ்ட் மிராக்கிள். ராயல் பிளேஸ்ல இல்லாம உலக ரட்சகர் ஹம்புலா மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு. என்னடா இது, கண்ணுலாம் கூசுது. இந்த நேரத்துல இவ்வளவு வெளிச்சம் எங்க இருந்தா வருது? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு இந்த உலகத்தோட ரட்சகர் பிறந்திருக்காரு. பெத்லஹேம்ல ஒரு மாட்டு தொழுவத்தில் இருக்காரு. நீங்க எல்லாரும் அவரை போய் பாருங்க. என்னடா இவ்வளோ பெரிய குட் நியூஸை சாதாரணமாக நம்ம கிட்ட போய் சொல்றாங்க? வாங்க வாங்க, நாம எல்லாம் போய் அந்த குழந்தைய பார்த்து வந்துடலாம். சிம்பிளான ஷெப்பர்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்வைட். காட்ஸ் லவ் இஸ் அமேசிங். எல்லாருக்கும் ஓப்பன்.
புக்ஸ் எல்லாம் அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுது. கிங், காட், சேவியர். அவர் ராஜா, தேவன், நம் ரட்சகர். தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. நான் எவ்வளவோ டைம் டிராவல் பண்ணியிருக்கேன், ஆனா இதுதான் த பெஸ்ட். அங்க பவரும் இல்ல, பேலஸும் இல்ல, ஆனா மேஞ்சர்ல ஹோப் இருந்துச்சு. வெயிட், இன்னும் முடியல. இது ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும்தான். மெயின் பிக்சரை இனிமேதான் பார்க்க போறீங்க. அவர் பெரியவரா வளர்ந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகுறாரு. ஏழைகளுக்கு உதவுறாரு, நோயாளிகளை குணப்படுத்துறாரு, குருடர்களுக்கு பார்வை தராரு. சில பேருக்கு பிடிக்கல, அதனால அவர் அரெஸ்ட் பண்ண பிளான் பண்றாங்க. அவர் அடிக்கிறாங்க. அவர் பாவம் இல்லாதவர், ஆனா நமக்காக பாவமானார், நம்மை நீதிமானாக்கினார். நமக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ன்றதுக்காக அவருடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரராய் நம்மை மாற்றினார். இதுதான் தேவனோட பிளான். அன்பிலீவபிள். அவர் பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் வலியோட இருந்தாலும் மனிதனை மீட்பதற்காக தன்னை சிலுவையில் அறிஞ்சவங்களையும் அவர் மன்னித்தார். நம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தார். இப்போ சொல்லுங்க, இந்த ராஜாவை உங்க மனசுல வரவிருக்கிறீங்களா?
உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சபையின் வழியாக சிறுவர்கள் இந்த வேதாகம காரியத்தை குறித்து ஏதோ ஒரு சின்ன சின்ன கதை, குருவி கதை, காக்கா கதை அப்படி அல்ல. வேத புத்தகத்தில் இயேசு இந்த மனு குலத்திற்கு என்ன செய்தார் என்பதை சிறு வயதிலேயே மிக திறமையோடு கூட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மொத்தம் 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகமும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள். அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லப்பட்ட காரியத்தை பிள்ளைங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். ஆனா இந்த உலகத்துல மனுஷன் தன்னை கடவுளா காட்டுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறான். ஆனால் தேவனோ இந்த உலகத்தில் மனிதனாக வந்ததன் காரணம், கிறிஸ்து பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிற தேவன் மாம்சத்திலே இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகம் சபிக்கப்பட்டதாய், சாபம் நிறைந்ததாய், இந்த உலகத்தில் தீமையானது பெருக்கெடுத்தது. எல்லார் மேலேயும் அது வந்து பற்றி கொண்டது. ஆகவே மனு குலத்தில் இந்த மரணம் ஒரு பெரிய ஒரு பகுதியை இது பிடித்து கொண்டது. உலகத்தில் பிறக்கும் பொழுதே மரணம் என்று உண்டு என்பதை எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். அது ஏன் மரணம் உண்டானது என்றால், தேவனை விட்டு மனுஷன் பிரிந்து போனான். அதுதான் மரணம் என்று சொல்லுகிறது. அல்லது அவன் ஆவி உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷன் அவன் தேவனை அறியாமல் போனான். நாம் ஆவியா இருக்கிறோம், சரீரத்திலே வாழுகிறோம். நாம் சிந்திக்க மனம் அல்லது ஆத்துமா என்ற பகுதி இருக்கிறது. உள்ளே இருக்கிற மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அவர் இறந்துட்டார்னா நம்ம சொல்றோம் பாருங்க, அதுக்கு பேரு பாடின்னு சொல்றோம். அப்புறம் சொல்வாங்க அவர் போயிட்டாருன்னு. ஆனா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய மனுஷன் ஆவியின் மனிதன். தேவனை அறியாமலேயே எப்படி ஒரு ஆள் செத்து போகும்போது உறவற்ற நிலை இருக்குதோ, அது போல தேவனோடு உறவு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உறவை ஏற்படுத்தும்படி ஜீவனை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அவர் வந்ததன் நோக்கமே நம்மை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி, தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தும்படி. இந்த உலகத்தில் மிக முக்கியமானது என்ன? படைத்த தேவனோடு, சிருஷ்டித்த தேவனோடு இருக்கக்கூடிய உறவு. அதை தான் ஜீவன் அல்லது நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. அந்த ஜீவன் இல்லாத நிலை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் என்னதான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும், இந்த உலகத்தில் வாழுற நாட்கள்ல எதுவுமே நமக்கு ஒரு பூரணத்தை கொடுக்கிறதே இல்லைங்க. ஏமாற்றங்கள், வருத்தம், பசி, தாகம், துன்பங்கள். இன்னைக்கு உலகத்துல மனுஷன் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நாங்க எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆமா, உயரத்துல வானத்துல இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம இந்தியாவில் பெரிய பெரிய உயரமான கட்டடம்லாம் எழும்பி வருது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள்லாம் வானலாவிய கட்டடங்கள் கட்டப்பட்டது. அதை கட்டினவன் மனுஷன் பாம்பு போட்டு அழிக்கிறான். அதுதான் முன்னேற்றமா? வியாதிக்காக மருந்து கண்டுபிடிக்கிறான். ஆனா மருந்த மனுஷனுக்கு கொடுக்காமலே வியாதியில சாகடிக்கிறான். பல கார்ப்பரேட் கம்பெனிஸ் உருவாகி அந்த மருந்து கண்டுபிடிச்சாலும் அதை கொடுக்காம வைக்கிறாங்க. இப்படி பல காரியத்தை நம்ம பார்க்கணும். தொழில் வளர்ச்சி, நுட்பங்கள் ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் மறுபக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் பொல்லாத காரியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் வந்த கொரோனா என்ற வியாதி வந்தது. எவ்வளவு பேர் எவ்வளவு பயந்தாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தில் நிரந்தரமானது எதுவுமே இல்லை என்றது அறிஞ்சா கூட நம்ம வேஷமாகவே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் ஏதோ இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் என்பது இல்லை. அதல்ல கிறிஸ்துமஸ். உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் ஜீவன் உள்ள தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும்படி, பாவத்திலிருந்து மீட்பை கொடுப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ ஒரு கேள்வி எழும்புது, நான் என்ன பாவம் பண்ண, என்ன போய் பாவின்றீங்களே? நான் 16 வயசுல ரட்சிக்கப்பட்டேங்க.
ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு இந்த தெருவிலெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். நீ போகும் பொழுது இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறான்னு சொல்லும்போது 2-3 கல் வந்து விழுந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல, அந்த வார்த்தையே பிடிக்கல. அது என்ன பாவத்தை, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? ஆனால் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா பாவம் என்பது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கொலை, சகோதர அன்பு இல்லாத, அது பாவம் இல்லை. பாருங்க, பாவத்தினுடைய செயல். பாவம் என்பது மிஸ்ஸிங் த மார்க். தேவன் நம்மை எதுக்கு சிருஷ்டித்தாரோ அதை விட்டுட்டு வேறொரு காரியத்தை செய்வது. நீங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 நிமிஷம் தான். நம்ம நிறைய காரியத்தை செய்யறோம், வீட்டுக்காக உழைக்கிறோம். ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். வீட்டில் மனைவி புருஷனை கவனிச்சு பிள்ளைகளை வளர்த்து இப்படி நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி ஒரு நிலைக்கு வந்தாலும் நமக்கு அதில் ஏதாவது ஒரு நிறைவு இருக்கான்னு பார்த்தா வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லாமல் இருக்கு. மிஞ்சி போனது ஏமாற்றங்க. ஒரு வயதான காலம் வரும்போது அவங்க சொல்றாங்க, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், யாருக்கு உழைச்சேன்னு எனக்கே தெரியலன்னு. குடும்பம் முக்கியம், வேலை முக்கியம், பணம் முக்கியம். ஆனால் அதை விட முக்கியமானது உங்களை சிருஷ்டித்த தேவனை தெரியாமலே வாழக்கூடாதுங்க. அப்படி ஒரு மனுஷன் தேவனை அறியாமல் வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது மரணம் அவன் மேல இருக்கு. அப்ப அது என்ன ஆச்சுன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறொரு காரியத்தை செய்தாங்க. பாருங்க, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாம அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை செய்தாங்க. பாருங்க, அங்கதான் மிஸ்ஸிங் த மார்க். வேறொரு காரியத்தை செய்தாங்க. அதனால என்ன ஆச்சு, மனுஷனுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய பிரிவு. அதனால இந்த பூமி சபிக்கப்பட்டது, இந்த சரீரம் செத்துட்டு இருக்குது. ஆனா ரட்சிப்பை பெறும்பொழுது இந்த உள்ள இருக்கக்கூடிய மனுஷனை கர்த்தர் ரட்சித்தார். அது சாகவே சாகாது, அதுக்கு தான் அது நித்திய ஜீவன் சொல்லுது. ஆனா இந்த சரீரம் செத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சரீரம் மீட்கப்படல, இது பாவத்தின் சரீரம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு பூரணமான வாழ்வு ஒன்று இருக்குமானால் இயேசுவை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் பொழுது, அதுக்காக தான் சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்துல வந்தாரு. ஒரு ஆண் வித்துல வரல. அது ஒரு பெரிய கேள்வி. பாருங்க, நிறைய பேர் கேட்கணும், அது என்னங்க, அது கல்யாணம் ஆகாம ஒரு பெண் எப்படி கருத்தரிக்க முடியும்? அதை சரியா சொல்றது இல்லை சில நேரத்துல. பாருங்க, ஆனா வேதம் ரொம்ப தெளிவா வெளிப்படையா சொல்லுது, ஒரு ஆண் வித்துல இல்ல, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இயேசு பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. ஆதியாமத்தில் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. ஆனா அது என்னன்னு சரியா விளங்கல. பாருங்க, அவங்க அப்படியே ஒரு மாதிரி துண்டா விட்டுட்டாங்க. தேவன் இந்த உலகத்தில் தமது வார்த்தையை மாம்சமாக்கி, அவருடைய வார்த்தை இந்த உலகத்தை சிருஷ்டித்தது. தேவன் யார்? யோவான் புத்தகத்தில் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தையும் தேவனும் ஒன்று. தேவன்னா கடவுள், ஆண்டவர் சொல்றோம் இல்லையா, யாருமே பார்த்தது இல்லைங்க, உருவம் கிடையாது. ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு உருவம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாம்சத்தை எடுத்துட்டு இந்த உலகத்துல தேவன் மனு அவதாரம் எடுத்து வந்தார். சிங்க அவதாரம் கிடையாது, பாம்பு அவதாரம் கிடையாது, அல்லது ஒரு மிருக அவதாரம் கிடையாதுங்க. வேதம் ரொம்ப தெளிவா வெளிப்படையா சொல்றது, மனிதனாக மனுவாய் அவதரித்தார். அதாவது மனித அவதாரம் எடுத்தார். அந்த மாதிரி மனுஷ அவதாரம் சொல்வது எப்படி சொல்றதுன்னா, பாவ மனுஷ சாயலா இந்த உலகத்துல வந்தார். எதுக்கு வந்தார்? கிறிஸ்துவ ஸ்தாபிக்கவா? கிடையாதுங்க. அவர் வந்ததே ஜீவனுள்ள ஒரு தேவனோட ஒரு உறவை ஏற்படுத்தும்படி, அந்த தேவன் மாம்சத்தில் வரும்படி. அந்த வார்த்தையை மரியாள் விசுவாசித்த உடனே அந்த வார்த்தை மாம்சமானதுன்னு வேதம் சொல்லுது. வார்த்தை மாம்சமாகி அவளுக்குள் அந்த வார்த்தை கருத்தரிக்கப்பட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உலகத்தில் வருவதற்கு, இந்த உலகத்தில் பிறந்த உடனே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியணும். மனுஷனுக்கு தேவனுக்கு ஒரு பகை, ஒரு பிரிவு. பாருங்க, மிகப்பெரிய ஒரு பகை. அந்த பகை நிமித்தமாய் நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷன் தேவன்கிட்டே போக முடியல. ஒரு பயம் இருந்ததுங்க. பரிசுத்தமான தேவன்கிட்ட போகவே முடியல. ஏன்னா அந்த பாவம் மனுஷனை பிரித்து வைத்தது. அதனால பூமி சபிக்கப்பட்டதுனால இந்த பூமியில பாருங்க, கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சு வச்சார். அந்த பூமி சாபமாயிடுச்சு.
அதுல வேதம் சொல்லுது, இனி இதுல முள்ளும் குறுக்கும் வரும். நீ நல்ல விவசாயம் பண்ணினா அது பக்கத்துல களைகளும் வரும். வெறும் நான் விவசாயத்தை பத்தி பேசல, வீட்டுல உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், நல்லதை எதிர்பார்க்கிறோம், அதோட கூட கெட்டது வருது பாத்தீங்களா? ஆசீர்வாதம் சொல்லி ஒன்று எடுத்துட்டு வரோங்க, அதுல எவ்வளவு வேதனையும் சேர்ந்து போயிடுது. நல்லது நினைக்கிறோம், அந்த நல்லதுல தீமையும் கலந்துருது. உயிர் இருக்கிற மாதிரி இருக்குது, நாளுக்கு நாள் இந்த உடம்பு செத்துட்டே வருது. சோ அது உள்ள ஒண்ணு பாருங்க, கலவையா இருக்கு பாருங்க மனுஷன் வாழ்க்கை. இதிலிருந்து கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் வந்ததே காரணம் என்றால் இந்த மரணத்திலிருந்து ஜீவனை கொடுப்பதற்காக, சாபத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக. அப்படின்னா இந்த உலகத்தில் நடந்த சம்பவம் என்ன? தேவன் இந்த உலகத்தில் குமாரனை அனுப்பி ஒரு சரீரத்தோட வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த பாவத்தை தண்டிக்கணும், தேவனுடைய நீதி நிறைவேறணும். மனுஷன் செய்த பாவம், அந்த பாவத்துக்கான நீதி தீர்ப்பு நிறைவேறும்படி இயேசு மனிதனாக வந்த காரணம் என்றால், என்னுடைய தண்டனையை உங்களுடைய தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே மரித்தார். இந்த உபதேசத்தில் கூடிய மையம் என்னவென்றால், இயேசுவின் மரணத்தினாலே வந்த ஜீவன். மரணம் இல்லாமல் ஜீவன் உண்டாகவில்லை. அதாவது வேதம் சொல்லுகிறது, மரணம் என்றால் ஹியூஜ் செப்பரேஷன், ஒரு பெரிய பிரிவு. தேவனுடைய பிரிந்து போனோமே, அந்த பிரிவை உறவை ஏற்படுத்துவதற்காக அந்த மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை இயேசு தமது மரணத்தாலே அழித்தார். அந்த மரணத்தை அழிக்கும்படி ஜீவன் உள்ள தேவன் எல்லா உலக மக்களுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே வேதம் சொல்லும், பாவமே அறியாத அவர் பாவமானார். அவர் பாவமாக்கப்பட்டபடினாலே மரணம் அவருக்கு வந்தது. அவர் மரித்தார். பாவத்துக்கான அந்த விலையை அல்லது பாவ நிவாரண பலியை, கிருபாதார பலியாக அவர் மரித்தார். பிரியமான, இன்றைக்கு உலகத்துல மதங்கள் பாருங்க, நல்லது செய்தா நல்லது நடக்கும், கெட்டது செய்தா கெட்டது நடக்கும், நீ ஏதாவது செய்யின்னு சொல்றாங்க. நீ செய்த நல்லா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம செய்த நல்லா இருந்தா இந்த உலகமே நல்லா இருக்குமே. எத்தனை பேர் அங்க மகான்கள் வந்தாங்க, எத்தனை பேர் தன்னை தெய்வம் சொன்னாங்க. யாராவது ஒருவர் அவர்கள் செய்ததுதான் நம்ம நல்லா வாழ முடியுதான். ஆனால் இவர் செய்தது என்ன? இன்னைக்கு அதுதான் காது கேட்கல. அவர் செய்த கிரியை, அவர் என்ன செய்தார் என்ற நல்ல செய்தியை சொல்லதான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். ஆனா கோயில்ல வரும்போது எப்படி வராங்கன்னா, எனக்கு உடம்புல வியாதிங்க, இந்த கோயில்ல வந்தா பாஸ்டர் ஜெபம் பண்ணி சரி பண்ணுவாரா, எங்க வீட்டுல கஷ்டம், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியத்தை தேடிதான் நீங்க மனுஷர்கள் வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு உங்க பரமபிதா அறிந்து இருக்கிறார். நீங்க தேட வேண்டியது இந்த உலகத்தில் உள்ள பொருள் அல்ல, பணம் அல்ல, ஒரு வீடு கட்டணும் அந்த காரியம் அல்ல. முதலாவது தேவ ராஜ்யம். அந்த ராஜ்யம் குறித்து அதுல நடந்த நீதி என்ன? இந்த உலகத்திற்கு ராஜ்யம் ஒரு சிஸ்டம். அது எப்படி அமையுதுன்னா, நீ கஷ்டப்படும் போதும் துன்பப்படும் போதும் அதுக்கேற்ற பலன் முழுமையா கிடைக்கிறது இல்லை. வியாதி ஒரு பக்கம் வருது, அது அப்படித்தான், அந்த அமைப்பு அப்படி. ஆனா தேவ ராஜ்யத்துல வேற மாதிரி சொல்லுது. அவர் சொல்றார், அக்கினி ஊடாய் நடந்தாலும் நீ வேகாதே இருப்பாய். தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது நான் அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நான் உன் கையை பிடித்திருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். பிரச்சனை இருக்குது, ஆனா அது மத்தியில சொல்றாரு, உனக்கு இந்த உலகத்துல சாபமான இந்த உலகத்துல தீமைகள் வரலாம், ஆனால் தீமை உனக்கு நன்மையாக மாறும். அவர் ராஜ்யத்திலே எப்படி செயல்படுது? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்பட்டு போக மாட்டேன். அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனாலே, அந்த ரத்தத்தால் ஆகிய உடன்படிக்கையிலே கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு பூரண வாழ்வை நான் தருகிறேன். இந்த பூரண வாழ்வு என்பது அவரோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு. கணவன் மனைவி என்ற உறவு, பிள்ளைகள் என்ற உறவு, நண்பர்கள் என்ற உறவெல்லாம் பார்த்தோம். ஆனா படைச்ச தேவனோடு உறவை நாம் அனுபவிச்சிருக்கோமா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னை வெளிப்படுத்தும்படி வந்தார், மனுஷனாக வந்தார். நான் இந்த உலகத்துல பிசாசு சில மனுஷர்கள் மேல ஏறி அவனை தெய்வம் மாதிரி காட்டினான், அவன் தன்னை கடவுளே பிரகடனப்படுத்தினான், செத்து போயிட்டான். ஆனால் இவரோ வந்தார், என் பாவத்தை சுமந்தார், பரிகாரியாய் மரித்தார், மரித்தவர் பாதாளத்தை ஜெயித்து மகிமையாய் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த ப்ரூஃப் என்னன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது எப்படின்னா, நீங்க சர்ச் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்களை உயிரோட கொளுத்துனாங்க, எத்தனை கிறிஸ்தவ சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்னைய தேதி வரைக்கும் நல்ல செய்தியை சொன்னா கூட சில பேர் பிடிக்கிறது இல்லை. எதுக்குதான் அவ்வளவு கோவப்படுறாங்கன்னு தெரியாது.
காரணம் என்னன்னா பிசாசு பிடிக்கிறதே இல்லை பாருங்க, நல்ல செய்தி பிடிக்காது. ஆனா அழிக்க முடிஞ்சதா? இன்னைக்கு இந்த 81 கைலாசம் தெருவில் இன்னைக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா, ஆதி திருச்சபையில கொஞ்சம் பேரு, handful of people in the midst of the trouble, they were persecuting these people. அவர்களை உபத்திரப்படுத்தினார்கள், சாகடிக்க பார்த்தாங்க. அவங்க பலனும் அரசியல் பலனும், அவங்கள ராஜரீகமும், அவங்கள அதிகாரமும் சாதாரண ஏழ்மையான ஜனங்க சுவிசேஷத்தை கொண்டு போனாங்களே, அவங்கள அழிக்கவே முடியல. பலுகுச்சு பெருகுச்சு, இன்னும் அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இயேசுவே கர்த்தர், இயேசுவே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் எல்லா இடத்திலும் அது உண்டாயிற்று. அதை எந்த மனுஷனால அழிக்கவே முடியாது. நான் இந்த சபையில பகிரங்கமா உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், ரட்சிப்பு ஒன்று வேண்டுமானால், உங்கள் ஆவி உயிர் பெற வேண்டுமானால், இயேசுவின் நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்பட வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசித்து என்னுடைய பாவத்துக்கான கர்மத்துக்கான ஒரு பரிகாரம், ஒரு மிருகம் அல்ல, ஒரு காளை அல்ல, ஒரு பறவை அல்ல, படைத்த தேவன் உங்களுக்காக பரிகாரம் செய்யும்படி அந்த பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அங்கே மரித்து உயிரோடு எழுந்தாரே, வேதம் சொல்றது, இயேசு உன் பரிகாரி, உனக்கான பரிகாரம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. ஆகவே வேற பலி தேவையில்லை, இனி ரத்தம் சிந்துதல் இல்லை. அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். அந்த கர்மம் நம்மை விட்டு நீக்கி போட்டது. இப்பொழுது அவர் சொல்கிறார், நான் மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானேன், நீங்கள் ஆசீர்வாதமானீர்கள். அவர் சொன்னார், என்னுடைய மரணம் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது, அந்த காயம் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது. அவர் பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு பிரிந்தவராய் கைவிடப்பட்ட நிலைமையிலே, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அந்த கதறுதல் கைவிடப்பட்ட அவர் அங்கே பாவத்தில் தொங்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பா என்று சேர்த்துக் கொள்ளும்படியாக ஒரு உறவை மனுஷனாக வந்து எல்லாத்தையும் செய்தார். வேதம் சொல்லுது, அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தானா, சொல்லுவோம், மகத்துவத்தையும் வல்லமையும் விட்டுட்டு சாதாரண ஒரு மனுஷனா இந்த உலகத்தில் வந்து ஒரு கடவுளா செய்யல, மனுஷனா செய்தார். As a man he did that. அதனாலதான் மனுஷனா சொல்றாரு, எல்லா பாவத்தை தன்மையை ஏற்றுக்கொண்ட போது, அடிக்கப்படும் போது கடவுளா அடிக்கப்படல, கடவுள் மேல் அடி விழாது, மனுஷனா வந்தார். ஆனா அவர் தேவன், மனு அவதாரம் எடுத்திருக்காரு, உள்ள இருக்காரு, அந்த சரீரத்துக்குள்ள இருந்தார். அந்த சரீரம் அடிக்கப்பட்டது. ஆவியா இருந்தா மேல அடி விழாது. அப்ப அந்த பாவத்துக்கான தண்டனை நிறைவேறிடுச்சு. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி என்னன்னா, கிறிஸ்து பிறப்பை வைத்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சாபத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்துல நீங்க அது மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அது மேல அதிகாரம் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் தர முடியாத ஒரு பெரிய காரியம், ஜீவன் உள்ள தேவனை, பரிசுத்தமான தேவனை, உன்னை சிருஷ்டித்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தெரிந்து கொள்றதில்ல, உறவு, இன்டிமெசி, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அதனாலதான் பாருங்க, இந்த ஆவியில ரட்சிப்பு பெற்ற பிறகு நான் யாரும் மனசையும் புண்படுத்த சொல்லல. நம்ம சிலைகள் வைக்கிறது இல்லை, நம்ம படம் வைக்கிறது இல்லை, நம்ம அதை பார்த்து பண்றது இல்லை. என் மைண்ட்ல நான் கற்பனையில நான் ஆராதிக்கல. என் ஆவி உயிர் பெற்ற பிறகு என் ஆவி தேவனை அறிந்திருக்கிறது. எப்படி இந்த மைண்ட் வேலை செய்தோ, எப்படி இந்த சரீரம் வேலை செய்தோ, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்றது, யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்களோ உங்களுக்கு ஆவியின் சிந்தை உண்டாகும். இந்த மாம்ச சிந்தை அப்படின்னு சொல்லும் போது மனுஷீகம், ஐம்புலன் உணர்வுகள், பிசிக்கல் சென்சஸ், அது வழியா நம்ம தொடர்பு கொள்றோம். ஆனா ஆவி உயிர் பெற்ற பிறகு காணப்படாத தேவனை நீங்க அறிந்து கொள்வீங்க பாருங்க. அப்போ யார் கைவிட்டாலும், பிரச்சனை வந்தாலும், வேதம் சொல்லுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நாசமோ மோசமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ ஒன்றும் என் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பிரிக்க முடியல. ஆனா அது அவங்களை ஜெயிக்கல. அவர் சொன்னாரு, இவங்க எல்லாவற்றிலையும் நான் சொன்ன இந்த காரியங்களை எதுவுமே எங்களை ஜெயிக்கல, நாங்கள் ஜெயித்தோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இயேசுவை உங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டா, கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு தோல்வி என்பது இல்லைங்க. எப்பொழுதும் ஜெயிக்க முடியும், மதிலை தாண்ட முடியும், சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்க முடியும், எப்படிப்பட்ட நிலைமையிலும் மனரம்மியமாக வாழ முடியும். என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அசைக்கப்படாது இருப்பீர்கள். நீங்கள் பலவானாக இருப்பீர்கள்.
நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரைட்டு செய்கிற வேலைகளில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடி தேவன் பலத்த கரத்தினாலே இவங்க தாங்கி நடத்துவார். உங்கள் யாவருக்கும் அகாப் மெசேஜ் சர்ச் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் மிக அற்புதமான ஆராதனை. காலை 6 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று மிக சிறப்பான ஆராதனை நடக்குது. நீங்க வந்து கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. இல்லையா சொல்லுவோம். என்ன கேட்க சொன்ன? கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு நடக்காதா, ஒரே கடனா இருக்குது, இது மாறாதா? அவர் சொல்றாரு, இதெல்லாம் கொஞ்சம் லோக்கல் தமிழ்ல சொன்னா முட்டாளுங்க தேடுறாங்கன்றார், அஞ்ஞானிகள். அவர் என்ன சொல்ற தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு உங்க பரலோகத்தில் அப்பாவுக்கு தெரியும். நீ இதை தேடாத, என்ன தேடு. என் ராஜ்யம் எப்படி செயல்படுது, என் நீதி என்னன்னு வந்து கத்துக்கோ. இந்த சபையில வந்து கத்துக்கு பாருங்க. அப்ப சொல்லுது, வேதம் சொல்லுது, இந்த ராஜ்யத்தை நீதியை நீ கத்துக்கிட்டா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம்? உண்ண உணவும் உடுக்க உடையும் சும்மா ஒட்டிக்க தொட்டுக்கன்னு வராது. இட் ஷால் பி ஆடட் மோர் அண்ட் மோர். அதிகமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் பங்கு நிரம்பி வழியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? சத்தமே கேட்கவே இல்லை. இந்த சில்ட்ரன் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் 2025 நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் ஆண்டவரோட கிருபை வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தேவன் வந்து நம்மளை அருமையாக வழி நடத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்க்கான எல்லா தேவைகளையும் வந்து ஆண்டவர் சந்திச்சாரு. அதற்காக ஆண்டவருக்கு வந்து நம்ம பெரிய நன்றி செலுத்துக்கிறேன். அடுத்ததான் வந்து நம்ம பாஸ்டர் அங்கிளுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இந்த சபையை கொடுத்து ஆண்டவரோட வழியில் அவரோட வார்த்தையை குறித்து நம்மளை வழி நடத்திட்டு வந்த அங்கிளுக்கு ஒரு பெரிய நன்றி செலுத்துக்கிறேன். அவருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாமா? அடுத்ததா நம்ம பாஸ்டர் அம்மாக்காக வரேன். அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சண்டே கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க தானே அப்படின்னு ஏதோ ஒரு கதை அப்படின்னு இல்லாமல் தனியாக ஒரு சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே நமக்கு சபையில் எப்படி நடக்குதோ அதே போல் வந்து மேலே பசங்களுக்கும் ஒரு டாபிக் வச்சு அப்படி கொடுத்த டாபிக் பார்த்தோம்னா ப்ரேயர், எப்படி ப்ரேயர் பண்ணணும், யாருக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு அவங்க வந்து ஆண்டி வந்து சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது நாங்கள் பசங்களுக்கு நாங்கள் டீச்சர்ஸ் எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றதும் அவங்க வந்து எங்களுக்கு டீச் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்காக ஆண்டிக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் வந்து பேரண்ட்ஸ், உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ சூப்பராக நடந்திருக்காது. பசங்களை வந்து கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், 3 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் இங்கே நடந்துச்சு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதுக்காக வந்து பேரண்ட்ஸ்க்காக பெரிய கைத்தட்டல் கொடுக்குறோம் நாங்கள். அடுத்ததாக எங்களோட நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சுல்ல ப்ரோக்ராம் எல்லாமே. பசங்க வந்துட்டு குட்டி குட்டி பசங்க எல்லாமே 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் டைம் எது அப்போ கூட பிள்ளைகள் வந்து அழகாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து சூப்பராக பண்ணாங்க. ஆண்டவரோட நாம மகிமை பண்ண கிருபை செஞ்சாங்க. அவங்க பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்ததான் எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஆண்டவர் வந்து எங்களுக்குள்ள ஒரு மனதல் ஆவியை கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா எங்களை ஒரு யுனைட்டியா எங்களை வந்து வழி நடத்தினாரு. அதனால ஆண்டவருக்கு வந்து பெரிய டீச்சர்ஸ்க்காக பெரிய நன்றி செலுத்துக்கிறேன். லாஸ்டா நீங்க தொடர்ந்து உங்க பிள்ளைகளை வந்து நீங்க சண்டே ஸ்கூலுக்கு வாரம் அனுப்புங்க. அது அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய பிரயோஜனமா இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென்.
DJBMF. ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருந்ததா? எல்லாரும் நல்லா ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமா? பிள்ளைங்களுக்கு சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. வெரி குட். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தயவுசெய்து கவனிங்க. இங்கே முக்கியமாக நான் டீச்சர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னாங்க. ஆனால் நான் டீச்சர்ஸை ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் எடுத்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமை பண்ணி எல்லாரும் சேர்ந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்லா கிளாப் பண்ணலாமா? டீச்சர்ஸ், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம்க்கு வந்த ஒவ்வொரு பேரண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பிள்ளைங்களை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க. உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏன் நோசில் இருக்குதே. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. வீதியோரம் கண்ட பூவை கேள்வி ஒன்று கேட்டு